ஒருநாள் மோசே அவர்களோட குடியரசு இஸ்ரவேலர் எல்லாம் எகிப்தை விட்டு வெளியே போனாங்க. தேவன் அவர்களை வழிநடத்தி ஒரு பெரிய கடலுக்கு, அதான் சிவப்பு கடல் அருகே கொண்டு வந்தார். அப்போ ஃபேரோ ராசா நினைச்சார், அந்த இஸ்ரவேலர் எல்லாம் தப்பிச்சு போச்சே, நாம போய் பிடிக்கணும்னு. உடனே சிப்பாய் படையும் ரதங்களும் எடுத்து வேகமா வந்தார். இஸ்ரவேலர் முன்னாடி கடல், பின்னாடி ஃபேரோ படை. பயம் பண்ணி மோசேவிட பேசினாங்க. மோசே அண்ணா, இப்போ நம்ம என்ன பண்றது? கடலும் இருக்கே, நம்ம இறந்துடுவோமா? அப்போ மோசே சொன்னார், பயப்படாதீங்க, தேவன் நமக்காக ஒரு பெரிய காரியம் பண்ண போறாரு. அவர் கடலுக்கு முன்பாக கையை நீட்டினார். அதோடவே தேவன் ஒரு வலிய காற்றை அனுப்பினார். அந்த காற்று முழுக்க இரவெல்லாம் வீசியது. கடல் இரண்டாக பிளந்து போச்சு. இடது பக்கம் நீர், வலது பக்கம் நீர், நடுவுல பாலம் மாதிரி உலர நிலம் வந்துச்சு. அதுல எல்லா இஸ்ரவேலரும் நடந்துகிட்டே கடலை கடந்து போனாங்க. வாவ்! பின்னால ஃபேரோ படையும் அந்த வழியிலேயே வந்தாங்க. ஆனா தேவன் அவர்களுடைய ரதங்களோட சக்கையை குலுங்கச் செய்தார். ஒரே குழப்பம். இஸ்ரவேலர் கடலுக்கு அப்புறம் போனதும் மோசே தேவனின் கட்டளைக்கு கேட்டார். கையை மீண்டும் கடல்மேல் நீட்டினார். அந்த சமயம் கடலின் நீர் மறுபடியும் வந்துச்சு. ஃபேரோயும் அவரோட ரதங்களும் படையும் எல்லாம் கடலுக்குள்ளே மூழ்கிட்டது. இஸ்ரவேலர் தேவனை பார்த்து மிக சந்தோஷமா பாடினாங்க. தேவன் நம்மை மீட்டாரு, நம்மை காப்பாத்தினாருன்னு சந்தோஷ பாடல் பாடினாங்க. தேவனை நம்பினா அவர் பெரிய அதிசயங்கள் பண்ணுவார். நம்ம பயமில்லாம இருந்தா தேவன் நம்மள காப்பாத்துவார். கடைசி நிமிஷமில கூட அவர் வழி தருவார்.